ஐயா, யார் நீங்க? நான் யாரா இருந்தால் என்ன, உங்களுடைய மாணவர்கள் பெரிய புத்திசாலிகள் என்று கேள்விப்பட்டேன். 8 திசைகளிலும் அவர்களை பற்றித்தான் பேச்சு, அதிலும் பாண்டவர்களை பற்றித்தான். நீங்கள் எதற்காக இப்படிப்பட்ட வதந்திகளை கூறுகிறீர்கள்? இது புரளி இல்ல, உண்மைதான். அப்படி என்றால் அவர்களை நான் சோதித்து பார்க்கலாமா? கண்டிப்பா, ஏன் கூடாது? நீங்க சோதிச்சு பார்க்கலாம். ஆனா அவங்க குளிச்சிட்டு நேரா ஆசிரமம் தான் போவாங்க. நான் என்னுடைய பேச்சு திறமையால் அவர்களை எப்படி மாற்றுவேன் என்றால், அவர்கள் பொழுது சாய்வதற்குள் ஆசிரமத்திற்கு செல்லவே முடியாது. ஆனா நான் என் சிஷ்யர்களுக்கு ஏதாவது சொல்லியாகணும், இல்லைன்னா அவங்க உங்க பேச்சு எதுக்கு கேட்பாங்க? சரி, அவர்களுக்கு எப்படிப்பட்ட தகவலை கூற வேண்டும் என்றால், அவர்கள் எதுவும் அறியக்கூடாது. இல்லை என்றால் அவர்கள் செல்லவே மாட்டார்கள். வணக்கம் குருதேவா. இன்றைக்கு சூரிய திஷி. நான் சூரியனுக்கு வழிபாடு செய்ய நான் மௌன விரதம் இருக்கேன். சாயங்காலம் விரதத்தை உங்க கூட தான் முடிக்க போறேன். இப்ப நீங்க போகலாம். எங்கள் ஆசிரமம் எங்கே? மாணவர்களே நில்லுங்கள். ஆசிரமம் எங்கே சென்றது என்று நான் கூறுகிறேன். ஒரு அசுரன் உங்கள் ஆசிரமத்தை மாயமாக்கி செல்வதை நான் பார்த்தேன். அதோ அங்கே மாயாவி அசுரன் ஓடிக்கொண்டிருக்கிறான். நில்லுங்கள், என்னுடைய ரதத்தை எடுத்துச் செல்லுங்கள். நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன். நான் தான் ரதத்தில் செல்வேன். நாங்க உங்க குதிரையை எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக. பொழுது சாய்வதற்குள் யாரும் திரும்ப வரப்போவதில்லை. அவர் எங்கே மாயமாகி சென்றார்? ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக தோன்றுகிறது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அண்ணா? குரு என்ன கூறினார் என்றால், அவர் சூரிய பூஜை செய்கிறார் என்று. ஆனால் அவர் சூரியனை பார்க்கவே இல்லையே. மரத்தை நோக்கிதான் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மாலையில் நம்முடன் விரதத்தை முடிப்பேன் என்று கூறினார். அவ்வாறு இதுவரை நடந்ததே இல்லையே. அவர் தனியாக தான் விரதத்தை உடைப்பார். ஒருவேளை அவர் நமக்கு ஏதாவது செய்தியை கூற வந்தாரா? ஆமா, அவர் கண்டிப்பா நமக்கு ஏதாவது செய்தியை சொல்லியிருப்பாரு. இதுக்கு அர்த்தம் நம்ம பொழுது சாயறதுக்குள்ள சீக்கிரமா போய் அவரை சந்திச்சாகணும். இல்லனா பொழுது சாயிற வரைக்கும் இல்ல, இப்பவே வாங்க. அவர்கள் திரும்ப செல்கிறார்கள். இது எங்களுடைய இடம். ஒருவேளை நீங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் எங்களுடன் சண்டையிடுங்கள். அண்ணா, இப்ப போராடுறதுக்கு நேரம் இல்ல. இப்ப நம்ம எவ்வளவு வேகமா போயாகணும்னா அவங்க யாருமே நம்மள பிடிக்கவே கூடாது. அண்ணா, தாக்குங்கள்.
என்னிடமிருந்து தப்பித்து எங்கே செல்வீர்கள்? நான் மாயாவி, மகா மாயாவி. அண்ணா, இதுல ஒருத்தர் தான் உண்மையான அசுரன். மத்தவங்க எல்லாருமே மாயாவி. என்ன கவனமா கேட்க விடுங்க. யார் உண்மையானவரோ அவர் வில்லு இழுத்ததும் சத்தம் வரும். அப்ப நான் அவரை பிடிச்சிருவேன். மன்னித்து விடுங்கள். நான் செய்தது தவறு. தாங்களை பற்றி கேள்விப்பட்டது அனைத்தும் உண்மை என்று புரிகிறது. சரி, இப்போ என்னுடைய மாணவர்கள் திறமைசாலி, புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியுதா? ஆம் குருவே, தாங்கள் கூறியதும் சரிதான்.